மேகாஸ்ரீ வணக்கம். வணக்கம் அண்ணா. என்ன தலைப்பு? தங்க மீன்கள். தங்க மீன்கள் அப்படிங்கிற ஒரு அழகான திரைப்படம். மேகாஸ்ரீ ரொம்ப அருமையா பேச தயாரா இருக்கிறாங்க. உற்சாகமான வாழ்த்துக்கள், சிறப்பா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். திரைப்படங்கள், சில திரைப்படங்கள் கண்களோடு மட்டுமே உறவாடி கனநொடியில் காணாமல் போய்விடும். சில திரைப்படங்கள் மட்டுமே மனதிற்குள் வெறூன்று நின்று விலக முடியாமல் அடம் பிடிக்கும். அப்படி என் மனதையும் தேசிய விருதையும் என்ற திரைப்படம்தான் தங்க மீன்கள். நிரந்தர வேலையும் வருமானமும் இல்லாத ஒரு தந்தை தன் மகளை தங்க மீனாக வளர்க்க ஆசைப்படுகிறார். அதற்காக அவர் எதிர்கொள்ளும் சமூக நெருக்கடிகளை உணர்வு பூர்வமாக விளக்கும் படமே தங்க மீன்கள். தன் மகளுக்கு பாட புத்தகங்கள் மீது நாட்டம் இல்லாமல் ஆசிரியர்களால் மட்டம் தட்டப்படும் பொழுது அவளுக்கு செயல்வழி கல்வியிலேயே ஆர்வம் என்பதை புரிந்து கொண்டு அவள் வழியிலேயே பயணம் செய்கிறார் தந்தை. கல்வி கட்டணம் ஓர் ஏழை குடும்பத்தை எப்படி அழிக்கலைக்கிறது, பள்ளிக்கூடங்கள் குழந்தைகளை குறைகூறி பெற்றோருக்கு தரும் மன அழுத்தம், அதனால் குடும்பத்தில் ஏற்படும் விளைவுகள், இது நடுத்தர வர்க்கத்தின் வழியையும் இன்றைய சமூகத்தின் யதார்த்தத்தையும் மனதை நெருடும் வண்ணம் சித்தரித்துள்ளனர். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற பாடல் மகள்களை பெற்ற அனைத்து அப்பாக்களின் அலைபேசி மணியோசையாக ஒரு தடவையாவது ஒலித்திருக்கும். கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் நண்பனிடம் கடன் கேட்டு அவமானப்படும் பொழுதும் தனது தந்தை உன் மகளுக்கும் சேர்த்து நான் தான் உழைக்க வேண்டுமா என்று சொல்லி காட்டும் பொழுதும் தனது ஆற்றாமையை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறும் காட்சிகள் உணர்ச்சி கொந்தளிப்பு. தன் மகளின் சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்ற துடிக்கும் அப்பா பாசத்தின் உச்சகட்டம். வெளியூர் சென்ற தந்தைக்கு காய்ச்சல் என்று தெரிந்தவுடன் கசாயம் வைக்க இங்கிருந்து காய்கறி எடுத்துக்கொண்டு தனியே வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது மகள் ஆனந்த யாழை மீட்டுகிறாள். அதற்காக அம்மா சூடு வைத்தது தந்தைக்கு தெரிந்து அவர் கதறும் பொழுது அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் என்று நம் மனம் உருகுகிறது. மகள் அறியாமல் ஆசைப்பட்டு கேட்ட விலை உயர்ந்த ஒற்றை நாய்க்குட்டிக்காக நாயாக அலைந்து திரிந்து அதை வாங்கி வந்து அவளுக்கு பரிசளிக்கும் பொழுது மகளின் விலை மதிப்பற்ற புன்னகைக்கு முன் நாயின் விலை மறந்து போனது நமக்கு. தான் திரும்பி வருவதற்குள் இச்சமூகம் தன் மகளுக்கு நிறைய தேவையற்ற பாடங்களை கற்பித்திருக்கும். என் மகளை கொன்னுட்டீங்களே என்ற தந்தையின் குமுறல் இன்னும் செவிகளில் ஒலிக்கிறது. முடிவில் எந்த கல்வி கட்டணம் அவர்களை பிரித்ததோ அது இல்லாத பள்ளியில் தன் மகளை சேர்த்து ஆசிரியை மூலம் அவளது திறமையை வெளிக்கொண்டு வந்து தனது மகளை தங்க மீனாக ஜொலிக்க வைக்கிறார் தந்தை. குழந்தைகளுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுடனே பயணித்து வெற்றி காண வைக்கும் பொறுப்பு பெற்றோருக்கும் ஆசிரியருக்குமே உண்டு. அவர்களை மட்டம் தட்டி அழுத்தம் கொடுக்காமல் அவர்களிடம் இருக்கும் திறமையை கண்டறிந்து ஊக்குவிக்க வேண்டும். ஏனெனில் ஊக்குவிற்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவனும் ஒரு நாள் தேக்கு விற்பான். ஊக்குவிற்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவனும் ஒரு நாள் தேக்கு விற்பான். நன்றி, வணக்கம். மேகாஸ்ரீ ஒரு நல்ல உரையை இந்த மன்றத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றி. உங்களுடைய இந்த உரை நடுவர்களிடம் எப்படி இருந்ததுன்னு கேட்போம். முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். பார்த்துக்கிட்டு இருந்த பார்வையாளர்களுக்கு தெரியும், இந்த தமிழங்கள் உயிர்மையினுடைய இந்த சுற்றுக்கு, இந்த அரங்கத்திற்கு ஒரு தங்க மீன் வந்தது. அந்த மீன் தான் நீ. நன்றி ஐயா. அது இந்த உடலசைவு மொழி, இந்த வெளிப்பாடெல்லாம் இந்த வயதில் தான் அது செய்ய முடியும். உண்மையிலேயே நான் முத்துக்குமாரை நீங்கள் நினைவுபடுத்தமைக்காக இன்னொரு கைத்தட்டு நம்ம கொடுக்கணும். அவரோட ஒரு 10-12 முறை பழகக்கூடிய வாய்ப்பு, ஒரு வெளிநாட்டு அனுபவத்தில் 2 பேரும் பக்கத்து அறை, அவருடைய நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய வாய்ப்பில் உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் அந்த ஒரு தடவையாவது பெண்ணை பெற்றிருந்தாங்கன்னா அந்த செல்ஃபோனில் காலர் டியூனாக அந்த பாட்டை வச்சுருப்பாங்க. அப்புறம் அவருடைய முத்தம் காமத்திற்கான விஷயமல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியுங்கிற வார்த்தையை ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே எல்லா மேடை பேச்சாளரும் ஒரு முறையாவது சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒருத்தருடைய விஷயத்தை எடுத்து கையாடுவது. ஆனால் உன்னுடைய வயதில் ஒரு தங்கமீன் படத்தை அப்படியே ஒரு ப்ரொஜெக்டர் இல்லாமல், கேமரா இல்லாமல், எடிட்டிங் இல்லாமல், இயற்கை காட்சி இல்லாமல்
சொற்களாலேயே சொல்ல முடியும்னா சுந்தர தமிழுக்கு சுருதி கூட்டி இருக்கிற வாழ்த்து. நன்றிங்க ஐயா. அண்ணனுக்கு நன்றி. அன்பிற்கினிய கவிஞர் அவர்கள். அந்த ஒரு நிமிரு உங்ககிட்ட இருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நன்றிங்க ஐயா. அதாவது நீ எப்படி அங்கே வந்து நிற்கிற அப்படின்னா, அவையடக்கத்தோடும் நிற்கிறாய், இந்த அவை எனக்கு அடக்கம் என்றும் நிற்கிறாய். இது வந்து கண்ணதாசன் சொல்லுகின்ற வார்த்தை பிரயோகம் இது. எனக்கு ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, இன்னொரு ப்ளஸ் உனக்கு இருக்கக்கூடிய அந்த மலர்ந்த முகம், அது வந்து ஒரு இனிமையை உண்டாக்கும், நான் ஏற்கனவே சொன்னது. ஆனால் நீ கவனத்தில் கொள்ள வேண்டியது, கொஞ்சம் சீரியஸாக ஒரு சோகமான விஷயத்தை நீ பதிவு செய்யும் போது அல்லது உருக்கமான ஒரு காட்சியை நீ விவரிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கொஞ்சம் வந்து அந்த சிரிப்பை நீ அடக்கி கொண்டு, அல்லது அதாவது நீ வந்து அதற்காக சோர்ந்து டல்லாக இருக்கணும்னு சொல்லலை. அந்த எதை பற்றி பேசுகிறாயோ அந்த உணர்ச்சி பூர்வத்தை, அந்த உணர்ச்சியை உன்னுடைய முகத்திலும் பேச்சிலும் கொண்டு வந்தால் இன்னும் உன்னுடைய பேச்சு சிறக்கும். இன்னும் உன்னுடைய தனிப்பட்ட அனுபவம் இந்த படத்தை பார்த்து என்ன என்று அதையும் நீ சேர்த்திருந்தால் இந்த தங்கம் வந்து இன்னும் ஒரு வைர மீனாக மாறியிருக்கும். நன்றி. அற்புதமான வழிகாட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. மேகாஸ்ரீ சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்த சுற்றுகளில் பேச மனதார வாழ்த்துகிறோம். நன்றி.